ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ப்ராடக்ட் பொசிஷனிங் ஃப்ரம் ஃபார்மா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பொசிஷனிங். ப்ராடக்ட் பொசிஷனிங்னா என்னென்னா, இப்போ ஒரு கம்பெனி அவங்க ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த ப்ராடக்ட் மக்களோட மனசில் ஒரு இமேஜாகவோ இல்லை பிராண்டாகவோ ஒரு க்ரியேட் ஆகும். ஸோ அதுதான் ப்ராடக்ட் பொசிஷனிங் சொல்கிறாங்க. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ டாட்டா கார்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்களோட மைண்டில் வரது ஃபஸ்ட்டு அதோட பில்ட் குவாலிட்டி தான். ஸோ அந்தமாரி ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸை கொடுத்து மக்களோட மனசில் ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ப்ராடக்ட் பொசிஷனிங். ஸோ இதோட மெயின் எய்ம் என்னவா இருக்குன்னா, மற்ற பிராண்ட் ப்ராடக்ட்ஸை விட அவங்க பிராண்ட் ப்ராடக்ட்ஸை கம்பேரிட்டிவ்லி அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறது தான் அவங்களோட மெயின் எய்மாக இருக்கும். அக்கார்டிங் டு கோட்லர், பொசிஷனிங் இஸ் த ஆக்ட் ஆஃப் டிசைனிங் த கம்பெனிஸ் ஆஃபரிங் அண்ட் இமேஜ் டு ஆக்குபை அ டிஸ்டிங்டிவ் பிளேஸ் இன் த டார்கெட்ஸ் மார்க்கெட் மைண்ட்ஸ். மற்ற ப்ராடக்ட்ஸை பொசிஷன் பண்ணுற மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸை பொசிஷன் பண்ணுறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஹியூமன்ஸோட லைஃப் அண்டு சேஃப்டி சம்மந்தப்பட்டு இருக்குது. அதேமாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. லைக் மேஜிக் ரெமடிஸ் ஆக்ட், த கோட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் மார்க்கெட்டிங் ப்ராக்டிசஸ் அண்ட் த எத்திக்கல் வே ஆஃப் ப்ரொமோஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னா, உங்கள் ப்ராடக்ட்டில் யூனிக் ஃபீச்சர்ஸை கொண்டு மற்ற ப்ராடக்ட்ஸை விட எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத காட்டுறது தான் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஃபோன்ஸ். மற்ற பிராண்ட் ஃபோன்ஸோட கேமரா குவாலிட்டியை விட ஆப்பிள் ஃபோன்ஸோட கேமரா குவாலிட்டி பெட்டராக இருக்கிறதுனால மார்க்கெட்டில் ஒரு யூனிக்கான இடத்த அது பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் பேரிட்டி. பாயிண்ட்ஸ் ஆஃப் பேரிட்டினா என்னென்னா, இப்போ ஒரு 2 ப்ராடக்ட் இருக்குன்னா ரெண்டுத்துக்குமே எந்த ஒரு யூனிக்னஸுமே இருக்காது. பட் அப்படி இருந்துமே மார்க்கெட்டில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்கும். அதான் பாயிண்ட்ஸ் ஆஃப் பேரிட்டி. எக்ஸாம்பிள் கொக்கோ கோலா அண்ட் பெப்சி. ரெண்டுமே சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான். பட் ஒன்றுத்துக்கு ஒன்று போட்டி போட்டு மார்க்கெட்டில் நிலச்சி நின்றுக்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் பொசிஷனிங். ஆட்ரிபியூட் பேஸ்டு பொசிஷனிங், பிராண்ட் என்டார்ஸ்மெண்ட், பெனிஃபிட் ஓரியன்ட் பொசிஷனிங், ப்ரைஸ், பர்ஃபார்மன்ஸ், குவாலிட்டி அண்ட் பொசிஷனிங் அகைன்ஸ்ட் காம்படிட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஆட்ரிபியூட் பேஸ்டு பொசிஷனிங். இதில் அவங்க ப்ராடக்ட்ஸில் ஸ்பெசிஃபிக்கான ஃபியூச்சர்ஸை கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வால்வோ. வேர்ல்டு சேஃபஸ்ட்டு காருன்ற பட்டத்தை வால்வோ தான் வச்சுருக்கு. ஏன்னா இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் லைக் ஏர் பேக்ஸ், கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம் அண்ட் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்ஸ் இதில் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கிறதுனால அது வேர்ல்டு சேஃபஸ்ட்டு காருன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிராண்ட் என்டார்ஸ்மெண்ட். இப்போ ஒரு கம்பெனி ஏற்கனவே ஒரு ப்ராடக்டை ஒரு பிராண்டாக உருவாக்கியிருப்பாங்க. அந்த பிராண்டு கீழேயே வேறு ஒரு ப்ராடக்ட்ஸை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுதான் பிராண்ட் என்டார்ஸ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டவ் சோப் ஃபீமேலுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ அதே பிராண்டில் பேபி ப்ராடக்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பெனிஃபிட் ஓரியன்ட் பொசிஷனிங். இதில் கஸ்டமர்ஸ்க்கு எந்தமாரி ப்ராடக்ட்ஸை ப்ரொவைட் பண்ணால் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத யோசித்து ப்ராடக்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்சோடைன் டூத் பேஸ்ட். ஸோ இந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணால் பல்கூச்சம் ரிலீவ் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸ். இப்போ எல்லாருமே ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடச்சா கண்டிப்பாக எல்லாம் வாங்குவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோலக்ஸ் வாட்ச் லக்ஸரி வாட்ச் பிராண்டாக பொசிஷன் ஆகிருக்கு. அதேமாரி டைமெக்ஸ் வாட்ச் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரிலையபிளாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இப்போ ஒரு ப்ராடக்டோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா கஸ்டமர்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. ஸோ அதனால் கம்பெனி அந்த ப்ராடக்டோட பர்ஃபார்மன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் கார்ஸ். இப்போ BMW எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லா விதத்துலையுமே நல்லாயிருக்கும். லைக் ஸ்மூத்னஸ், கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ், அப்புறம் ஸ்போர்ட்டினஸ் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் குவாலிட்டி. இப்போ கம்பெனிலாம் ப்ராடக்டோட குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ்லாம் அதிகமான காசு கொடுத்தும் கூட நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை வாங்க ரெடியாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உட்லேண்ட் ஷூஸ். நெக்ஸ்ட் பொசிஷனிங் அகைன்ஸ்ட் காம்படிட்டர்ஸ். இதில் எங்கள் ப்ராடக்ட்ஸ் தான் பெஸ்ட்டு மற்ற ப்ராடக்ட்ஸை விட அப்படின்ட்டு காம்படிட் பண்ணி மார்க்கெட்டில் அவங்க பிராண்டை பொசிஷன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொக்கோ கோலா அண்ட் பெப்சி.